ஒரு குடும்பத்தை ஒரு பையன் ஒரு கல்யாணத்தை பண்ணுனான்னா அவன் புருஷனா மாறினவனா அவன் நினைக்கிற முதல் என்னன்னா, எப்படியாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டணுமேன்னு அவன் அதுக்காக தான் அவன் வாழ்றான்ல. ஆண்டவர் சொல்றாரு, இதையெல்லாம் அனாதைகள் அப்படிப்பட்ட தவிக்கிறாங்க, கைவிடப்பட்ட மக்கள் தவிக்கிறாங்க, நீ அனாதை இல்ல. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்றி சொல்றீங்க? ஆமென். நீ கைவிடப்பட்டவன் இல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows. அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு இதெல்லாம் வேணும்னு அவருக்கு புரியுது. கஷ்டத்திலேயே வாழாதவனுக்கு கஷ்டப்படுறவனுடைய நிலைமையே புரியாது. ஆனா ஆண்டவருக்கு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து 33 வருஷமா மனுஷனா வாழ்ந்தார்ல, ஒரு அம்மா பெத்துச்சுல, அவரை ஒரு அப்பா பெத்தார்ல, அந்த குடும்பத்துல பிறந்தார்ல, அவருக்கு தங்கச்சி இருந்துச்சு, அவருக்கு தம்பி இருந்தாங்க, குடும்பத்துல வாழ்ந்தாரு, குடும்பத்துல ஆசாரி வேலையை செஞ்சாரு, கூலி வேலை செஞ்சாரு, உழைச்சாரு, வேர்வை தண்ணி சிந்துச்சு. அவருக்கு வேர்வை தண்ணி கஷ்டம், கடன் பிரச்சனை, கண்ணீர், வாழ்க்கையில என்ன வேணும் வேணாம் எல்லாமே அவருக்கு புரியும். நீ நானா ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மரக்கட்டை கிடையாது, மரக்கட்டை கல்லு கிடையாது. உணர்வு இருக்குது, உன் வலி அவருக்கு தெரியும், வேதனை தெரியும், கண்ணீர் புரியும். நீ ஜெபம் பண்ணவே வேணாம், ஒரு கண்ணீரை நீ சிந்தினாலே உன் வலியை உணர்ற ஒரு ஆண்டவர்.